தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதம் 25 நாளாகிய இன்று தாயாம் திருவையானது நம்முடைய இயேசுடைய மாபெரும் அவருடைய பிறப்பு விழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாட நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகு என்று விண்ணக தூதர்கள் வாழ்த்தியது போல, இதோ மனிதர் அனைவரும் கடவுளின் அருளக்கூடியது மீட்பை காண்பர் என்ற வார்த்தை கிடங்க மீட்பரா மெஸ்ஸியா இதோ நம்மிலே பிறந்துள்ளார். இதோ நாம் அனைவருமே பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க, நோயிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே அருள் வரங்களையும் அருட்கொடைகளையும் நாம் பெறுவதற்கு இயேசுவே மனிதனாக குழந்தையாக இந்த உலகிலே வருகின்றார். அதான் இயேசுடைய இந்த பிறப்பை நாம் பார்க்கிற பொழுது, அவருடைய அந்த பிறப்பு இன்றைக்கு உலகம் அனைத்தும் போற்றுவதற்குரிய வகையிலே எத்தனையோ மனிதர்கள் இன்றைய வரலாற்றிலே இன்றைக்கு பிறக்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுடைய பிறப்பை இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இயேசு இன்றும் வாழ்கின்றார். அதான் இயேசுடைய அந்த பிறப்பிலை நாம் பார்க்கிற பொழுது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக திருவையில் இருக்கின்றார். இயேசுடைய இந்த பிறப்பு வரலாற்றை புரட்டி போட்டது. இயேசுடைய இந்த வரலாற்று சிந்தனையானது அன்று மக்கள் மத்தியிலே அவருடைய பிறப்பின் வழியாக காலம் காலமாக அடிமைத்தனத்திலிருந்த வாழ்ந்த மக்களுக்கு, அந்த யூத அடிமைத்தனத்திலிருந்த அந்த மக்களுக்கு மீட்பை கொண்டு வருகின்றார். ஒவ்வொருவருமே இயேசுடைய இந்த பிறப்பிலே நாம் பங்கெடுக்கின்றோம். அத்தகைய ஒரு இயேசுடைய அந்த தூய உள்ளம், இயேசுடைய அந்த பரிசுத்த உள்ளம், அவருடைய பணி நிறைந்த உள்ளம், அவருடைய அன்பு நிறைந்த உள்ளம், அவருடைய மகிழ்ச்சி நிறைந்த உள்ளமானது இந்த 2024 ஆண்டிலே இயேசுடைய பிறப்பை கொண்டாட ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். மனிதனோடு உறவு கொள்ள வருகின்றார். உறவே மனிதம், உறவே புனிதம் என்று சொல்லுகின்றோம். இதோ தெய்வமே இன்றைக்கு மனிதனை இந்த பூமியை நோக்கி அவர் மனிதனோடு ஒரு ஐக்கியம் கொள்ள வருகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு நாள். திருப்பாடல் 8வது பாடலே அருமையாக சொல்லுகிறது, மனிதரை நீ ஒரு பொருட்டாக நினைக்க அவன் யார் என்று கேட்கிற அளவுக்கு இந்த மாபெரும் உலகத்திலே ஆண்டவருடைய பிறப்பு இன்று நம் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நானே உலகின் ஒளி என்று சொன்ன நம் ஆண்டவர் இதோ ஒளியாக வருகின்றார். அன்று இடையர்களுக்கு தன்னை அவர் காட்சி கொடுக்கின்றார். சாதாரண ஒரு ஆடு மாடு மேய்க்கின்றவர்களுக்கு தன்னுடைய பிறப்பின் செய்தியை அவர் சொல்லுகின்றார். அதே போல இயேசுவை அவர்கள் இந்த மாட்டு தொழுவத்திலே தீவன தொட்டியிலே இயேசுவை கிடத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த தீவன தொட்டியானது இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னவர் இந்த தீவன தொட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இன்று உணவாக இருக்கிறார். நற்கரணை உணவாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திருப்பலியிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே நற்கரணையை கொடுக்கின்றார், வாழ்வை கொடுக்கின்றார், அவருடைய அன்பை கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை அருமையாக சொல்லுகிறது, கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால் தம் ஒரே பேரான மகனையே உலகிற்கு கொடுக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கின்றார். இயேசுடைய பிறப்பு ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. மனித தோழமைக்கு ஒவ்வொருவருமே சகோதர சகோதரத்திலே, சின்னஞ்சிறிய சகோதரத்திலே அன்பு செய்வதற்கும், ஒவ்வொருவரையும் அரவணைப்பதற்கும், கவலையிலே, பிரச்சனையிலே, துன்பத்திலே உழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் இரக்கம் பெறுவார் என்று சொன்னது போல இரக்கத்தோடு வாழ இயேசுடைய பிறப்பு இந்த மானுட சமூகத்திற்கு அறிவுறுத்துகின்றது. அத்தகைய ஒரு இயேசுடைய இந்த பிறப்பினுடைய இந்த செய்தி இந்த உலகம் அனைத்துமே இன்று இந்த இரவிலே காத்து ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட அவளோடு இருக்கிறோம். இயேசுவே என்றும் வாழ்கின்றார். இயேசு என்றும் நமக்குள்ளே வருகின்றார். அவருடைய இந்த பிறப்பு நமக்கு தேவையான எல்லா கொடைகளையும் எசாயா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, இதோ இம்மானுவேல் பிறக்க இருக்கின்றார், இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று பழைய ஏற்பாட்டிலே செய்தி சொல்லப்படுகின்றது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு அன்புள்ளவராக, பண்புள்ளவராக, பணிவுள்ளவராக, தான் காணும் மக்களிடத்திலே புதுமைகளை, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இயேசு இதோ பலியை அல்ல, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே பவுலுடைய அருமையாக சொல்லுகின்றார், இதோ பாவிகளை மீட்கவே, ரட்சிக்கவே, அதுவும் பெரும்பாவியாகிய என்னை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு இயேசுடைய இந்த பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சி, இயேசுடைய பிறப்பு எல்லோருக்கும் அமைதி. பல்வேறு துன்பங்களிலே
துவண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கின்றார், அமைதியை கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு உள்ளத்திலே நாம் தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி வருவோம், இயேசுவை நோக்கி வருவோம். இயேசுவே என்னிலே வாழ்வு கொடுக்க, இயேசுடைய பிறப்பிலே வரக்கூடிய அந்த அர்த்தங்களை, இயேசுடைய பிறப்புடைய விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செயல்படுத்த இந்த 2024 ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த இயற்கையிலே உன்னுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உடைய கிருபையை பொழிவீராக. இயேசுடைய பிறப்பு எங்களுக்கு உள்ளத்தை மகிழ்ச்சியும், இந்த இயற்கையிலே நாங்கள் இறைவனை காண, இயற்கையிலே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் இயேசுடைய பிறப்பிலே இந்த ஆண்டு முழுமையாய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்னும் இயேசுடைய இந்த பிறப்பு வழியாக மக்கள் அனைவருமே பாவத்திலிருந்தும், நோயிலிருந்தும், சாபத்துடைய தொல்லையிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும் அனைத்து மக்களுமே விடுதலை பெற என்னாலும் நீரே எங்களுக்கு வாழ்வாக, நீரே எங்களுக்கு ஒளியாக, நீரே எங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக எழுந்து வாரும்படி, இதோ எழுந்து ஒளிரும், இதோ காரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டனர் என்று எசாயா சொல்வது போல இன்றைக்கு இருளோடு வாழ்கிற மக்கள், பாவத்தோடு வாழ்கிற மக்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இயேசுவே, நம்முடைய பிறப்பு ஒவ்வொரு மனிதன உள்ளத்தையும் ஆட்கொள்ளும்படியாக, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை வெளிப்பாட்டை, இதோ நீ குழந்தையாக அந்த தெய்வத்தன்மையிலிருந்து அந்த மனிதத்தன்மையை நீரே விரும்பி ஏற்று எங்களுக்காக பாடுபட்டு, எங்களுக்காக நீர் மரித்து, எங்களுக்காக நீர் உயிர்த்தீர் ஐயா. அதை அனைத்து மக்களுமே உணர்ந்தவர்களாக உம்முடைய இந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சியை எல்லா மக்களுக்கும் மீட்பளிக்கும் அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களையும் வருகின்ற காலங்களிலே மீட்பர் மெசியா வழியாக அன்று ரோமை மக்களிடத்திலே அந்த ராஜ்யம் எவ்வாறு ஆண்டவருடைய இயேசுவிலே மாற்றப்பட்டதோ அதே போல இன்று நம்முடைய வாழ்விலும் இயேசுவே என்றென்றும் அரசராக, இயேசுவே என்றென்றும் அமைதியை கொடுக்கக்கூடியவராக, என்றென்றும் நிறைவை கொடுக்கக்கூடியவராக என்றும் வாழ எங்களுக்கு கிருபையை பொழியும்படி, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமீன்.